இப்போ எங்கே கிளம்பிட்டோம்? நாகபஞ்சமிக்கு விளக்கு போட கிளம்பிட்டோம். கோயிலுக்கு போய் விளக்கு போட்டுடலாம். இன்றைக்கி நாகபஞ்சமி. பாம்பால் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ அவங்களாம் போய் நாகபஞ்சமிக்கு விளக்கு போட்டுருங்க. மணிசாமான்னு கிளம்பலை பாருங்கள். நம்ம கிளம்பி வந்து நின்றுட்டோம். அவங்களுக்கு தூக்கம் வேற வந்துருச்சு. மணிசாமா இந்தா கிளம்பிட்டேன்னு சொல்லிட்டு வேலை பார்த்துட்ருக்காங்க. கோயிலுக்கு போயிட்டு பார்க்கலாம். பின்னாடி நிற்கிறாங்கல்ல அவங்க தான் மணிசம்மா. பின்னாடி உட்காந்துருக்காங்கல்ல அவங்க தான் மணிசம்மா. நகை தூத்துறதுக்கு பால் தம்பியை கைமாற்றி விட்டாச்சு. பயங்கர வெயிலப்பா, ஒசூர் மாறி போச்சு. இதுதான் மல்லி மாரியம்மன் கோவில். நாகபஞ்சமியில் இன்னைக்கு நிறைய பேர் இருக்கணும்ல, யாரையுமே காணும். பிள்ளையார் இவர் தான் மல்லி மாரியம்மன் கோவிலில் உள்ள சிவன். ரொம்பவே சக்தி வாய்ந்த சிவன் இவர். இவங்க தான் வந்து மல்லி மாரியம்மன். ரொம்ப பழமை வாய்ந்த கோவில் அப்படின்னு இங்கே உள்ளவங்களாம் சொல்லுவாங்க. மல்லி மாரியம்மனே வந்து சுயம்புவாக உருவானுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்பவே சக்தி வாய்ந்த அம்மன் இது. இங்கே தான் வந்து நாகக்கன்னி அம்மா இருக்காங்க. நாகக்கன்னி அம்மாவுக்கு தான் இப்போ நம்ம பால் ஊற்றி விளக்கு போட புத்து. ஆமாம், நிறைய பேர் பால் ஊற்றிருக்காங்க. யாராருக்கு எப்போ டைம் இருக்கும் வந்து ஊற்றிட்டு போயிருப்பாங்க. புத்தே கரைஞ்சி பாய் வச்சு பால் ஊற்றுறது. ஏன் ஃபுல்லாக நூல் கட்டி வச்சுருக்காங்க? கட்டி வச்சுருக்காங்களோ? முன்னாடி இருந்தப்போ இந்த மாதிரி நூல் கட்டில, இன்னைக்கு தான் நூல் கட்டியிருக்காங்க. பாம்பை கட்டி வச்சுருக்காங்களோ நாகபஞ்சமி இன்னைக்கு வெளியே போயக்கூடாதுன்னு. இது கட்டி வச்சுருக்காங்கன்னு தெரியல. சரி, விளக்க போடுவோம். நான் உட்கார வைக்கணுமா? எனக்கு ஒரு பிஸ்கட் கொடுத்து தான் உட்கார வைக்கணும். சரி, விளக்க போடலாம். ஏன் கட்டியிருக்காங்கன்னு தெரில. டேய், என்னது என்னது ஜாக்கி நிற்கிதா? சாமிக்கிட்ட தான் ஃபுல்லாக நூல் கட்டி வச்சுருக்காங்கன்னா மரத்துக்கு மரமும் எவ்வளோ நூல் கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். ஆனால் இது எல்லாமே எதுக்கு கட்டி வச்சுருக்காங்க? எது வேண்டிட்டு கட்டி வைப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது என்னென்னு ஃபுல் டீட்டெயில் எங்களுக்கு தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சு அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள்.
நாங்கள் அங்கே உள்ளவங்கக்கிட்ட கேட்டப்போ வந்து யாராவது வந்து நாகப்பஞ்சமி அன்னைக்கு ஏதாவது வேண்டுதல் வச்சுட்டு இந்த மாதிரி வந்து சாமியை சுற்றியோ இல்லை மரத்தை சுற்றியோ இந்த மாதிரி நூல் கட்டுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. மேக்ஸிமம் இது இந்த தெலுங்குக்காரங்க அவங்க இங்கே நிறைய இருப்பாங்க இல்லையா, அவங்க இந்த மாதிரி பண்ணுவாங்க, அவங்களுக்கு இது பழக்கம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு தெரியல. கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கே வந்தாச்சு. வீட்டுக்கு ஒரே மணி 11:30 ஆகிடுச்சு. தம்பிக்கு வேறு தூக்கம் வந்துருச்சு. 11 மணிக்கு லைவ் வரேன்னு சொல்லியிருந்தேன், சாரி, என்னால் 11 மணிக்கு லைவ் வர முடியல. இப்போ 11:30 ஆகுது. 11:30க்கு வந்துடுறேன். தம்பிக்கு தூக்கம் வந்துருச்சு, தூங்க வச்சுட்டு லைவில் பார்க்கலாம்.